தலைப்பை பார்த்துருப்பீங்க இல்லையா? ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய இந்த பாமாயில்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து நல்லதா கெட்டதா, இதில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஆரோக்கியம் வருமா இல்லைனா கெடுதல் தான் வருமா, இதை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். பனைமரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வகை வந்து எண்ணெய் பனைமரம் இல்லைனா செம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அந்த பழம் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு பேரிச்சம்பழம் மாதிரியே தான் சின்னதாக இருக்கும். அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஆயில் பேர் தான் பாமாயில் சொல்லுவோம். இயற்கையான ஒரு தாவர எண்ணெய் தான் இந்த பாமாயில். பாமாயில் பார்த்தீங்கன்னா பாமோலின் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் நம்ம ரேஷன் கடையில் கிடைக்குதுங்க. ரீஃபைன் பண்ணி அதாவது சுத்திகரித்து தான் நம்மளுக்கு ஏற்றுமதியாகி இங்கே வருது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு பாமாயில் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா விலை உங்களுக்கு கம்மியாக இருக்குது, சத்துக்களும் அதிகமாக தான் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, இ இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாமாயில் எடுத்திங்கன்னா, அதாவது ஒரு 15 கிராம் அளவுக்கு பாமாயில் எடுத்திங்கன்னா கலோரி வந்து 140 இருக்குது. நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய மீஃபா வந்து 7 கிராம் இருக்குது. கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்குது. இது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட் ஃபேட், இதுவும் நல்ல கொழுப்பு தான், இது 2 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. முக்கியமான இந்த டிரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மோசமான கொழுப்பு, அது இதில் இல்லை, 0 தான். நல்ல கொழுப்பு 40லேருந்து 45% இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கெட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா அதே அளவு இருக்குது. அப்போ இந்த கெட்ட கொழுப்பு வந்து 40% இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒதுக்கிற முடியாது. ஏன்னா நல்ல கொழுப்பும் அதே அளவில் இது இருக்குங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நியூட்ரலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல வகையான ஆயில் தான். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பணங்காசு இருக்கக்கூடியவங்க செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போட்டோம், ஏன்னா அவங்களால அது முடியும். ஆனால் நம்ம நாட்டில் முக்கால்வாசி பேர் ஏழையாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் அந்த பாம் ஆயில். இதில் கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. இதனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணங்காசு இல்லாமல் வசதி குறைஞ்சவங்க கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. நம்ம நாட்டில் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 அமைப்புகள் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா FSSAI, இன்னொன்று பார்த்திங்கன்னா IFBA. இந்த ரெண்டோட சான்றிதழ் பெற்ற ஆயில் தான் அந்த பாம் ஆயில். கவர்மெண்ட்டே தரக்கூடிய ஆயில் எப்படி கெட்ட ஆயிலாக இருக்க முடியும்? கடைசியாக என்ன டாக்டர் சொல்ல வரீங்க, நல்லதா கெட்டதா ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மற்ற ஆயில் மாதிரி இந்த பாம் ஆயிலும் ஒரு நல்ல ஆயில் தான். எல்லா ஆயிலுமே நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா இது விலை கம்மியாக தாங்க இருக்குது. நம்மளுக்கு ரேஷன் கடையிலேயே ரொம்ப 25 ரூபாய்க்குலாம் இப்போ எங்கே கிடைக்குது இல்லையா? இது கிடைக்கும்போது ஒரு நன்மைகளும் இருக்கும்போது வாங்கி சாப்பிடல, தப்பு இல்லையே. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெளிநாட்டு ஆயிலெலாம் விற்கிறாங்க. அதெல்லாம் ரீஃபண்ட் ஆயில் தான். அதை கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த பாம் ஆயில் வந்து ஒன்றும் குறைஞ்சது கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.